ஹலோ எவ்ரிவன், சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, துவரம் பருப்பை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு துவரம் பருப்பை ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சோம். வேக வச்சதுக்கப்புறமா வெந்துடுச்சு. அதை நாங்கள் கடைஞ்சும் வச்சாச்சு. இன்னும் கூட நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு, ஓகேங்களா? சாம்பார் ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா முதல்ல துவரம் பருப்பை நல்லா வேக வச்சிடணும். 20 நிமிஷன்றது ரொம்ப போதுமான ஒரு டைமிங்கு. அந்த 20 நிமிஷத்தில் கண்டிப்பாக அந்த துவரம் பருப்பு நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இது பருப்பு தண்ணி தான். பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை மறுபடியும் இந்த பருப்பு கூடவே மசிச்சோம் இல்லையா, அதில் சேர்த்தாச்சு. வேக வச்சு அதை நல்லா கடைஞ்சு இப்போ ரெடியாக இருக்குது அந்த பருப்பு. ஸோ சாம்பார் ரெசிபிக்கு தேவையான கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம டக்குன்னு ஒரு சாம்பார் ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில். இப்போது கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இதில் தான் சூப்பராக சாம்பார் ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டுக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எல்லாத்தையுமே குண்டானில் போட்டுக்கலாம்.
கல்லுப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் கல்லுப்பு. ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இந்த 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்ச துவரம் பருப்பை குண்டானில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா புளியை வந்து கொஞ்சம் கரைச்சி ஃபில்டர் பண்ணி இந்த பருப்பு தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். நாம் செய்கிறது சாம்பார் ரெசிபி தான், இருந்தாலும் புளிப்பு தன்மை இருந்தால் தான் அந்த சாம்பார் வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அதனால் கொஞ்சமாக நம்ம புளி தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம இந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா அதில் சேர்த்துடலாம். ஓகே, 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. அந்த காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஓகே, இப்போ நாம் துவரம் பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே குண்டானில் ஊற்றியாச்சு. சவுத் இந்தியன் ஸ்டைல் சாம்பார் ரெசிபி இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆக போகுது. எஸ், எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. ஜஸ்ட் இப்போ நம்ம கொதி வர்றதுக்கு வெயிட் பண்ணணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு சூப்பராக தயாராகிடும். ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சாம்பார் ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து மாங்காய்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ டேஸ்ட் வேறு லெவலில் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சாம்பாரில் பல வெரைட்டி சாம்பார்லாம் இருக்குது, பல டைப்ஸ் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக டேஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் இதில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் சாம்பார் சாப்பிட்ருப்பீங்க. அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ அதே டேஸ்ட்டு இந்த சாம்பார் ரெசிப்பியில் கிடைக்கும். நீங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் சாம்பார் ரெசிபி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், சாம்பார் கொதி வந்துடுச்சு. சூப்பராக கொதிச்சு அருமையாக தயாராகிடுச்சு சாம்பார் ரெசிபி. சவுத் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, சாம்பார் ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபைனலாக அப்படியே கொத்தமல்லி கருவேப்பிலாம் தூவி விட்டுக்கோங்க.